குவைத்தில் உள்ள 6 மாடி கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்தனர். தெற்கு குவைத்தில் உள்ள மங்காஃப் நகரில் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆப்ரஹாமுக்கு சொந்தமான கட்டடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தில் NBDC சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரியும் 195 ஊழியர்கள் தங்கியிருந்த நிலையில் சமையல் அறையில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டடம் முழுவதும் பரவியுள்ளது. இதில் மூச்சு திணறி பலரும் உயிரிழந்தனர். பலியான 49 பேரில் 40 பேர் இந்தியர்கள் என்றும் அவர்களில் 3 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் நாகை, மயிலாடுதுறை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எங்க அப்பா பேரு கருப்பணன் ராமன் சொல்லுவாங்க. குவைத்துல ஒரு 26 வருஷம் எனக்கு பிறந்ததுல இருந்து இருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா வரது 9 வரது அவங்க கம்பெனிக்கு விசேஷனால இங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அதனால 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால 11ஆம் தேதி அவங்க வேலையை முடிச்சு வந்துட்டு தூங்கும் போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. தீ விபத்து ஏற்பட்டுதான். அதுல ஸ்மோக் அதிகமானதுனால மூச்சு திணறல ஐசியூல வச்சிருக்கேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஒரு போட்டோவோ ஒரு இதுவோ இது கொடுக்கல. கம்பெனில இருந்து எங்களுக்கு காலும் வரல. கலெக்டர்கிட்ட ஒரே ஒரு மனம் மட்டும் தான் கொடுக்குறேன். எங்க அப்பாவே எங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் உதவணும். குவைத்துல ஹைவே சென்டர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தாங்க. மலையாளி கம்பெனி. அவங்க ஓனர் அவங்க ஃபங்க்ஷன்னால இங்க வந்துட்டேன்னு சொல்றாங்க. என்ன கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திரும்பி தொடர்பு கொள்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அதனால இந்த கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசு உடனடியா தலையிட்டு இதுல உரிய நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில செயல்பட்டு எங்களுக்கு அந்த உடலை மீட்டு தரணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. 26 வருஷம் அங்கேயே இருந்தவர். உரிய இழப்பீட்டு தொகையும் எங்களுக்கு கிடைக்கணும் இந்த குடும்பத்துக்கு. அதுதான் இதா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப மன அழுத்தத்துல மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும்னு கூட தெரியல. மத்திய மாநில அரசு தயவு செஞ்சு தலையிட்டு உடனடியா உடலை மீட்டு தந்து உரிய இழப்பீட்டு தொகையும் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக. சரியான தகவல் இன்னும் கிடைக்கல. ஆனா மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, ஐசியூல வச்சிருக்காங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. மற்றது இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடைக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.